கண்மாய்க்கு மீன் பிடிக்கச் சென்ற 63 வயது விவசாயி ஏற்கனவே மீன் பிடித்துக் கொண்டிருந்த 2 பேருடன் முற்றிய வாக்குவாதம். மணக்க மணக்க வீட்டில் மீன்களை சமைத்துக் கொண்டிருந்த விவசாயியின் தலையை துண்டாக்கி கொடூரமாக கொன்ற கும்பல். தலையை கட்டை பைக்குள் வைத்து நீதிமன்றம் அருகே வீசி சென்ற கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? வீட்ல மணக்க மணக்க மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தாரு விவசாயி சோனைமுத்து. அப்போ திடீர்னு அவர் வீட்ல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வந்து பார்த்துருக்காங்க. அப்போ அங்கிருந்து மின்னல் வேகத்துல பைக்ல 3 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. வாசல்ல சோனமுத்துவோட உடல் தலையில்லாம சடலமா கிடந்திருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த ஒருத்தர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சோனைமுத்துவை யார் கொன்னா, எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு ஊர்க்காரங்க கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு ஊர்க்காரங்க சிங்கமுத்துவும் அவர் கூட வந்த 2 பேரும் பைக்ல தப்பிச்சு போனதை பார்த்தோம், அவங்கள பிடிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு மோப்ப நாயை வர வச்ச போலீஸ் விவசாயி சோனமுத்துவோட தலை எங்க கிடக்குதுன்னு காட்டு பகுதியில சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புதூர் பகுதியிலிருந்து ஒரு போன் வந்திருக்கு. சார், இங்குள்ள கண்மாய் பக்கத்துல ரத்தம் படிஞ்ச கட்டப்பை ஒண்ணு கிடக்குதுன்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் அங்க கிடந்த கட்டப்பைய திறந்து பார்த்திருக்காங்க. அதுலதான் விவசாயி சோனமுத்துவோட தலை கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் சோனமுத்துவோட உடலையும் தலையையும் கைப்பற்றி போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டுமில்ல, கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள செக் போஸ்ட் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி வாகன சோதனையில ஈடுபட்டாங்க. 2 நாள் கழிச்சு மானாமதுரை செக் போஸ்ட்ல முகத்தை மூடிக்கிட்டு ஒருத்தர் பைக்ல வந்திருக்காரு. அவரு மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அவரை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுல அவரு நாட்டாக்குடி கிராமத்தை சேர்ந்த சிங்கமுத்துன்னு தெரிய வந்திருக்கு. உடனே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுலதான் விவசாயி சோனமுத்து ஏன் கொலை செய்யப்பட்டாருன்னு தெரிய வந்துச்சு. சிவகங்கையில உள்ள நாட்டாக்குடி பகுதியில வசிச்சுக்கிட்டு வந்த 63 வயசான சோனமுத்துவுக்கு நாட்டாக்குடியில விவசாய நிலம் சொந்தமா இருக்கு. அதனால அவர் அங்கேயே தங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவரோட குடும்பம் எல்லாம் பக்கத்து கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சோனமுத்து அதே கிராமத்துல உள்ள கண்மாயில மீன் பிடிக்க போயிருக்காரு. அப்போ அங்க அதே கிராமத்தை சேர்ந்த சமயத்துறை சிங்கமுத்துன்னு 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுல சமயத்துறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. தனியா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த சோனமுத்துவை கூப்பிட்டு சிங்கமுத்து, இவர் பேர் தான் சமயத்துறை, இவர் தான் ஊருக்குள்ள வளர்ந்து வரும் ரவுடின்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்ட சோனமுத்து, இவன்லாம் ஒரு ஆளா, இவனை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சமயத்துறையோட சாதிய பத்தியும் திட்டியிருந்தாரு சோனமுத்து. இதனால சமயத்துறைக்கு சோனமுத்து மேல கோபம் அதிகமாயிருக்கு. என்னை பத்தி திட்டியிருந்தாலும் பரவாயில்ல, என் சாதிய திட்டிட்டியான்னு கொல்ல வெறியில இருந்திருக்காரு சமயத்துறை. அப்புறம் தன்னோட நண்பருக்கு போன் பண்ணி வர சொன்ன சமயத்துறை சோனமுத்துவை கொலை பண்ண திட்டமும் தீட்டி இருக்காரு. வகை வகையான மீன்களை பிடிச்சு சோனமுத்து அதை வீட்டில் வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அறிவாலோட அங்க வந்த 3 பேரும் சோனமுத்துவை தரன்னு போட்டு இழுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவரை சரமாரியா போட்டு அடிச்சிருக்காங்க. சோனமுத்துவோட காலை சிங்கமுத்து டைட்டா பிடிக்க சோனமுத்துவோட தலைய சமயத்துறை அவரோட நண்பரும் கரகரவனை அறுத்து துண்டா எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த தலைய ஒரு கட்டப்பையில போட்டு 2 பேரும் 15 கிலோமீட்டர் தொலைவில் நீதிமன்றத்துக்கு பக்கத்துல உள்ள கண்மாயில போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் விசாரணை பண்ணி சிங்கமுத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற சமயத்துறையையும் இன்னொருத்தரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க.